Hey, hey, oh, oh, la, la, la. Hey, hey, oh, oh, la, la, la. பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் நான் தான் அதன் ராகம் தாளமும் கேட்பேன் தினம் காலை மாலையும் கோலம் அதன் ஜாலம் இங்கு ஓராயிரம் பழமுதிர் சோலை எனக்காகத்தான் படைத்தவன் படைத்தான் அதற்காகத்தான் மழை வருது குடை கொண்டு வா மானேவும் மாறாப்பிலே வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே மழை போல் நீயே பொழிந்தாய் தேனே மழை வருது குடை கொண்டு வா மானேவும் மாறாப்பிலே ஹோய் வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே. ஹரிகாம்போஜ் ராகத்தில் இந்த அற்புதமான பாடல்களை தந்த இசை ஞானி அவர்களுக்கும் இந்த ராகத்தில் எவ்வளவோ அற்புதமான பாடல்களை செய்த மற்ற இசையமைப்பாளர்கள் மகான்களுக்கு எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வெல்கம் டு மனதோடு மனோவுக்கு இன்றைக்கு வரப்போகிற சீஃப் கெஸ்ட் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் ஆடிட்டருக்கு இசைக்கு என்ன சம்மந்தம் நினைக்கிறீங்க, பட் அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சு அந்த அக்கௌண்ட்ஸ் கரெக்டாக இசையில் கொண்டு வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிய ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் அவர். தென்னிந்திய அத்தனை லாங்குவேஜஸில் எவ்வளவோ படங்கள், தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலையாளம், எவ்வளவோ ஹிட் ஃபிலிம்ஸ்க்கு மியூசிக் செய்த அவர் இன்னும் செய்துகிட்டே இருக்கார். அது மட்டுமல்ல, ஒரு ஆங்கில படம், அனிமேஷன் ஃபிலிம் லெஜெண்ட் ஆஃப் புத்தா, ஆஸ்கார் நாமினேட்டடான அந்த படத்துக்கு கூட இசை அமைத்திருக்கிறார். அவர் யாரோ அல்ல, எங்கள் பாசத்துக்குரிய த கிரேட் ஒன் அண்ட் ஓன்லி பரத்வாஜ் அவர்கள். ப்ளீஸ் வெல்கம் சார். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. வணக்கம் மனோ. மனதோடு மனோவுக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஞாபகம் வருது, அது ஒரு லைனோட நிப்பாட்டினா எங்களுக்கு போராது. ஏன்னா அது அவ்வளோ அற்புதமான பாடல். அது மட்டுமா, எத்தனையோ பாடல்கள், எத்தனையோ லாங்குவேஜஸ். கிட்டத்தட்ட தெலுங்குக்கு நான் தெலுங்கு படங்களே கிட்டத்தட்ட உங்கள் மியூசிக்கில் ஒரு 60-70 பாட்டு பாடிருப்பேன். நிச்சயமாக மோர் தேன் தட். அதாவது எனக்கு ஆரம்ப காலத்தில் தெலுங்கு படங்கள் தான் இசையமைக்க வாய்ப்பு கிடைச்சிது. எவ்வளோ படங்கள். ஆமாம், ஃபுல் பிஸி அந்த டைமில் தெலுங்கில். ஆனால் எனக்கு இசை ரசிகர்கள் எத்தனையோ பேர் பார்க்குறாங்க இந்த ஷோ. நீங்கள் வந்தது ஒரு சந்தோஷம். தேங்க்யூ. இன்னொன்று, எப்படி அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு இசையமைப்பாளராக வந்த சந்தர்ப்பம், சூழ்நிலைகள், உங்கள் மியூசிக் என்ட்ரி, அதற்கு முன்னாடி என்னவா இருந்தீங்க? நான் பிறந்து வளர்ந்ததுலாம் டெல்லி, மெட்ராஸில் இல்லை, சென்னையில் இல்லை. அப்போது ஸ்கூலில் படிக்கிற போதே நான் கிளாஸில் மியூசிக்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தேன். அப்புறம் காலேஜ் சேர்ந்த உடனே இன்டர் காலேஜ் மியூசிக் காம்படிஷன். சிங்கிங்கா இன்ஸ்ட்ருமெண்ட்டா? சிங்கிங். ஓகே. அப்போ ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடந்தது. அதாவது டெல்லி ஆல் இண்டியா ரேடியோவில் நான் செலக்ட் ஆனேன் சிங்கராக. ஓ கிரேட். என்னோட 17வது வயசில். சரிங்க. அப்போது அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி ரெக்கார்டட் மியூசிக் நீ பாடக்கூடாது,
நீங்களே வந்து இந்த அதாவது இந்த பேட்டன்ட் காப்பிரைட் பிரச்சனைலாம் இருக்குது. ஆமாம். அதனால் நீங்கள் வந்து ரெக்கார்டட் மியூசிக் பாடக்கூடாது, வேறு ஏதாவது பாடுங்க. நான் வேறு எப்படி பாடுறது? ஸோ நான் என்னுடைய முதல் பாட்டிலேருந்து நானே இசையமைச்சு ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ அதனால் வந்து முதல்ல ஆல் இண்டியா ரேடியோவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்துட்டாங்க. வேறு வழி இல்லாமல் நிச்சயமாக வந்து இசையமைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ஆல் இண்டியா ரேடியோக்கு இசையமைச்சேன். அப்புறம் டெல்லி தூர்தர்ஷன், அப்போல்லாம் ப்ரைவேட் சேனல்ஸ் கிடையாது, இப்போ யா தூர்தர்ஷனுக்கு இசையமைச்சேன். அப்புறம் நான் வந்து காலேஜ் முடிச்ச அப்புறம் அண்ணே ஏதாவது படிக்கணும், அதாவது நான் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கிறதுனால படிப்பு தான் நமக்கு வந்து ஒரு ஒரு பலம். ஆமாம். ஸோ அதில் வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி ஜாயின் பண்ணேன். அதுவும் பாஸ் ஆகிட்டேன். அண்ணே உங்களை வந்து படிக்கும் பொழுதே இன்ஸ்பயர் பண்ண பாடல்கள் டெஃபினட்டாக தமிழும் இருக்கும், இல்லாட்டி அட்லீஸ்ட் ஹிந்தி. இல்லை, தமிழ் வந்து அதிகமாக கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி நான் வட இந்தியாவில் இருந்தனால வந்து ஹிந்தி பாடல்கள் தான் கேட்டு வளர்ந்தேன். அதிகமாக இல்லை, அதுதான் முக்கியமாக. ஓகே. அப்புறம் தான் வந்து இந்த தமிழ் பாடல்களுக்கு வந்து இசையமைக்க வாய்ப்பு கிடைச்ச போது ரேடியோ ஸ்டேஷன்ஸில் இல்லைனா டிவியில் வந்து கொஞ்சம் தமிழ் பாட்டெலாம் இசையமைப்பேன். அப்போ தான் தமிழ் பாட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி விவித் பாரதியில் டெய்லி அப்போல்லாம் வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு பாட்டு வரும். ஓஹோ. வெறும் ஒரு நாளைக்கு 15 நிமிஷம் பாட்டு வரும் அதில். அச்சா. தமிழ் பாட்டு சதர்ன் ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ அந்த 15 நிமிஷம் பாட்டு கேட்பேன். மற்றபடி முழுசாக வந்து நான் கேட்டதெல்லாம் வந்து ஹிந்தி பாடல்களை நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். மதன் மோகன், ரோஷன், சங்கர் ஜெயகிஷன், லக்ஷ்மிகாந்த் பியாரலால், இவங்களாம் எனக்கு ரொம்ப ஒரு கிரேட் லெஜெண்ட்ஸ். ஆமாம், அந்த மாதிரி அந்த அவங்களுடைய சாங்ஸ். ஆமாம், நிச்சயமாக அவங்களுடைய ஒரு ஹிந்தி பாட்டுக்கு வந்து என்றைக்குமே வந்து ஒரு 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 தனி ஒரு மகத்துவம் உண்டு. எப்படின்னா ஹிந்தி பாட்டு இன்னி வரைக்கும் அதோடைய ராகத்துக்கு வேண்டி அது ஃபேமஸ் ஆகாது, அதோடைய தாளத்துக்கு வேண்டி ஃபேமஸ் ஆகாது, அதோடைய மீனிங்க்கும் அந்த ரெண்டிஷனுக்கு தான். அதாவது அந்த பாடுற விதத்தினாலையும் அந்த என்ன பாடுறாங்க தெரிஞ்சுக்க, அதுக்காக தான் இன்றைக்கி வரைக்கும் மனசில் நிற்கிற பாடல்கள் நிறைய இருக்கும். நிச்சயம் அதில் ஒரு 2-3 பல்லவி எங்களுக்காக. बहारों फूल बरसाओ, मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। हवा वो रागनी गाओ, मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। वो लाली फूल सी मेहंदी लगाए इन गोरे हाथों पे, वो लाली फूल सी मेहंदी लगाए इन गोरे हाथों पे। नाने नाने नाना मेरा महबूब आया है, मेरा महबूब आया है। बहारों फूल बरसाओ. இப்படி இந்த ஒரு கிரேட் கம்போசிஷன்ஸ், அப்படியே ஒரு இதமான பாடல்கள். அதாவது அந்த காலத்து அந்த சுச்சுவேஷன்ஸே அப்படி தான் இருக்கும். அதில் வந்து ரொம்ப வயலன்ட் சுச்சுவேஷன்ஸ், மூமெண்ட் ஓரியன்ட் கிடையாது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி பாட்டு ஹிந்தி பாடல்கள் தான் வந்து என்னை ஃபுல்லாக என்னை இன்ஸ்பயர் பண்ணி ஒரு, அதாவது ஒவ்வொரு பாட்டுமே ஒரு பாடம் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு முதல்ல நான் வந்து உங்களுக்கு இந்த என்னுடைய தொழிலை பற்றி நான் வந்து உங்களுக்கு ஒரு சொல்ல இப்போ கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இது இவர மியூசிஷியன். ஆமாங்க. பட் இருந்தாலும் இந்த மியூசிக் டைரக்ஷனுங்கிற ஒர்க் இருக்குல்ல சார், இது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் எனக்கு. வந்து நான் வந்து என்னுடைய லைஃப்பில் அதனால தான் அதாவது அந்த பேஷன் டுவர்ட்ஸ் த மியூசிக் சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒவ்வொரு பாட்டும் நீங்கள் உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டுங்கிறது வந்து ஒரு 12 அந்த நோட் மேலே காம்பினேஷன் ஆஃப் நோட்ஸ் தான் ராகத்தில் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு பாட்டும் புதுசாக இருக்கணும். ஆமாம். அது பழைய பாட்டு மாதிரி இருக்கக்கூடாது, இன்னார் பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, சாயில் இருக்கக்கூடாது. அப்புறம் வந்து நல்லா இருக்கணும், டைரக்டருக்கு பிடிச்சிருக்கணும், எக்ஸ்பிரசிவாக இருக்கணும். இவ்வளவு காம்பினேஷன்ஸில் டெய்லி எவ்வளோ பாட்டு எப்படி பாட்டு பண்ணுறது? நீங்கள் வந்து அதாவது உங்களுக்கு அதோடைய அனுபவம்னா நீங்கள் 4 பாட்டு பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். அதோடைய ஒரு என்ஜாய்மெண்ட், அதை கஷ்டங்கள் சொல்ல மாட்டேன், என்ஜாய்மெண்ட். எப்படி ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒவ்வொரு ராகத்தில் எப்படி பாடுறோம், எப்படி அதுக்கு வேண்டி பாடல்களை பண்ணுறோம், எப்படி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுறோம், எப்படி அதை கொண்டு சேர்க்குறோங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொழில். ஆமாம். அது எனக்கு வந்து நான் ரொம்ப கடல் ஓஷன். ஆமாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்போ ஒவ்வொரு பாடலுமே நமக்கு இன்ஸ்பயர் தான் ஹிந்தி பாடல்கள். அதில் எப்படி இன்ஸ்பயர் ஆகி வந்து நான் இந்த தொழிலில் அப்படியே சொன்னவங்களே அப்படியே டைவ் அடித்தேன் இதுக்குள்ளே, இந்த ஒரு கடலுக்குள்ளே. ஆனால் அந்த டைமில் வந்து நீங்கள் விவித் பாரதி கேட்டீங்க டெல்லியில் 15 மினிட்ஸ். ஆமாம். அந்த 15 நிமிஷம் சாங்ஸு டெஃபினட்டாக நம்ம தாய்மொழியில்
வந்த பாடல்கள்ன்றது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட் வந்துடும் நிச்சயமாக எப்படி இருந்தாலும். அதில் ஏதாவது ஞாபகம் இருந்தால்? அதாவது எனக்கு நான் கேட்ட பாடல் நிறைய பாடல்கள் இருந்தாலும் ஒரு பாட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்காக இருக்கும். அப்படின்னா நான் சொன்ன வந்து எனக்கு ஹிந்தி பாட்டுடைய அந்த ஒரு அதாவது கருத்து, அது அந்த பாடின விதம், அது வந்து சிச்சுவேஷன், அந்த வரிகள் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற பாட்டு வந்து ரோசாப்பூ ரவிக்கைக்காரின்னு ஒரு படம். அதில் வந்து உச்சி வகுந்தெடுத்து ஒரு பாடல். உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில் மெய்துன்னு சொன்னாங்க. மெய்துன்னு சொன்னதில்ல நாயம் என்ன கண்ணாத்தா. உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்சகிளி பச்சை மலை பக்கத்தில் மெய்துன்னு சொன்னாங்க. மெய்துன்னு சொன்னதில்ல நாயம் என்ன கண்ணாத்தா. அதாவது அந்த அந்த பாவம் பாருங்க, அந்த எவ்வளோ வருத்தத்தை அந்த ஆள் பாடுறாரு. அந்த அமேசிங் சிங்கிங் பை ஸ்ரீ எஸ்பி பாலசுப்ரமணியம். ஆமாம். அதுக்கு அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இசையமைச்சது இளையராஜா. இப்படி அந்த அதெல்லாம் பெரிய இன்ஸ்பயரான பாடல்கள் எனக்கு. அந்த டைமில் வேறு மற்ற சிங்கர்ஸுடைய பாடல்கள் என்ன ஞாபகம் இருந்தால்? நிறைய பாடல்கள். ரஃபி சாப் என்ன கேட்குறது. நான் வந்து பர்சனலி முகமது ரஃபியோட ஃபேன். ஆமாம், எனக்கு வந்து அவரோட அந்த மென்மையான குரல் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஒரு இன்னொரு பாட்டு ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் அதை உங்களுக்கு பாடி காமிக்கிறேன். जिंदगी भर नहीं भूलेगी वो बरसात की रात, एक अनजान हसीना से मुलाकात की रात, जिंदगी भर नहीं भूलेगी हाय. அது இன்னைக்கு இப்போ ஃபேமஸ் நினைக்கிறேன், அவர் குணசேகர்னு டைரக்டர். ஆமாம், பெரிய டைரக்டர். ஆமாம், அவருடைய முதல் படம் நினைக்கிறேன், சொகசு சூடத்தனமான ஒரு படம். ஐயோ என்ன ஹிட், பயங்கர ஹிட். அந்த முதல் பிக்சரே எனக்கு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இப்போ இந்த சொகசு சூடத்தனமால வந்து நான் வந்து கொஞ்சம் எப்பவுமே வந்து கொஞ்சம் கேல்குலேட் பண்ணி தான் நான் இசையமைப்பேன். அதாவது எப்படின்னா, நான் வந்து எனக்கே ஒரு கேள்வி கேட்டுப்பேன், நம்ம பாட்டை எது கேட்கணும் அப்படின்னு. இப்போ இத்தனை பெரிய இசையமைப்பாளர்கள் இருக்காங்க, இப்போ எல்லா ஃபீல்ட்லேயும் பெரிய பெரிய இருப்பாங்க. இப்போ நான் ஏதோ புதுமையாக கொடுத்தாதானே வந்து நம்ம கேட்பாங்க அப்படின்ட்டு. இது சவுண்டிங் நல்லா இருக்கு, ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த வித்தியாசம் பார்க்கும்போது அதனால் வந்து நான் வந்து அந்த கிளாசிக்கலாக பண்ணலாம் அப்படின்ட்டு அதனுடைய சொகசு சூடத்தனமா பெரிய பெரிய உங்களுக்கு தெரியுமா ஒரு கீர்த்தனை இருக்குது. ஆமாம், அதே எப்படி பாடலாம் அப்படின்னு வந்து இந்த பாட்டை நான் கம்போஸ் பண்ணி யேசுதாஸ் சார் பாடினார். சொகசு சூடத்தரமா సొగసు చూడతరమా మరిని నారి నారిగా మారి మదిని నాటు విరిశరమా సొగసు చూడతరమా. ஐயோ, அந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. ஆமாம், அப்படியே எனக்கு வந்து தெலுங்கு படங்கள் வாய்க்கு அப்படி கிடைச்சு. அந்த படத்தில் எல்லா பாடல்களும் ஹிட். ஆமாம், அது மியூசிக்கல் ஹிட் ஆச்சு. அப்படியே அடுத்த பாடம் வந்து எனக்கு பிட்டலத்துறான் ஒரு பிக்சர். அதில் தான் உங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஹிட் எனக்கு கிடச்சிது. ஆமாம், நீங்கள் வந்து அப்போ வந்து ஒன்று சொல்ல நான் உங்களுக்கு விரும்புகிறேன். அப்போது எங்களுக்கு வந்து இப்போது நம்ம கொஞ்சம் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டோம். அப்போ நீங்கள் வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் சிங்கர். இவர் சார் வந்து எப்படி நம்மக்கிட்ட வந்து இது பண்ண போகிறான்னு பயந்துக்கிட்டே வந்து உங்களை வந்து பண்ணான. பட் யூ ஆர் ஸோ டிஃப்ரெண்ட். ஆனால் எனக்கு வந்து உள்ளூரை வந்து ஒரு நான் வந்து எனக்கு தெலுங்கு வந்து வந்தால் கூட வந்த பர்பஸ் வந்து தமிழ் தான். ஆமாம்,
அது ரொம்ப ஒடிக்கோல்ல ரொம்ப ஒரு மாதிரி யோசனை பண்ணிட்டு எப்போ வருதுன்னு திடீர்னு எனக்கு தெலுங்கு படம் தமிழ் படம் கிடச்சிது. முதல் படம் வந்து காதல் மன்னன்கிற படம். அதில் அஜித்தோடைய படம் அது. அப்புறம் டைரக்டர் சரண். ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைம் அவரோட ஃபஸ்ட்டு படம், டைரக்டர் சரணோட ஃபஸ்ட் படம். ஸோ அப்புறம் அப்போ தான் வந்து எனக்கு இந்த தமிழில் வரும், இங்கே வந்து பயங்கரமான ஒரு செட்டப்பு. ஆமாம், யாரெல்லாம் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, நம்ம எப்படி நம்ம ரீச் ஆக முடியுங்கிற ஒரு பெரிய ஒரு இது இருந்தது. கரெக்ட். பட்டு நான் ஆரம்பத்துலேருந்து என்னுடைய ஒரு ஃபோக்கஸ் என்ன வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வரிகளை எடுத்து காட்டுறது, அந்த லிரிக்கை வந்து ஒரு மேம்படுத்தி சொல்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் சாங்கை வந்து அகைன் வந்து நான் வந்து ஒரு இம்பேக்ட் கொடுக்கணும்னு அதுதானே உங்களுக்கு நோட்டீஸ் பண்ணி ஆகணும் வேறு இல்லைன்னா வந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து ராக் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். சரிங்கண்ணா. அந்த கிட்டார்ஸ் அண்ட் பேங் அந்த ஐ லைக் தட் பவர் இன் தட். யா. ஸோ ஹெவியாக மெட்டல் மியூசிக் ராக் கிட்டார்ஸை யூஸ் படுத்தி அந்த ஒரு பாட்டு பண்ணேன். அதான் உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லைன்னு பாட்டு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. ட்ராவல் அண்ணா இது அப்படியே ஸ்டார்ட் பண்ணி தரடா தரடா அங்கேருந்து சூடு பிடிக்குது பாருங்கள். ஃபர்ஸ்ட்டில் உன்னை பார்த்த பின்பு நானா இல்லைன்னு அப்படி சொல்லுவார். டபுள் கேரக்டர் அது. ஆமாம். அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற என்னாச்சு அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வந்து இட் கோஸ் ஆன். அப்புறம் சரணத்தில் வந்து கொஞ்சம் நிதானத்துக்கு வருவார், கதை சொல்லுவார். நான் இன்றைக்கி அப்படி வந்து அப்படின்னு திருப்பி அங்கேருந்து பிடிப்பார். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ஸ்கீம் தி சாங் அண்ட் இட் வாஸ் வெரி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இல்லை என்றைக்கும் இது ஹிட்டு. தேங்க்யூ. அந்த படம் வெற்றி பெற்றது. ஸோ அந்த படத்தை பார்த்தோன்னே இந்த வெரி இம்ப்ரெஸ். கேபி சார் வந்து என்னோட மியூசிக் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. மிகப்பெரிய உடனே வந்து எனக்கு பூவேலின்னு ஒரு படம் கிடச்சிது. ஆஹா. பூவேலிங்கிற படத்தில் வந்து சார் அது வந்து செல்வா சார் டைரெக்ஷன். ஸோ அது வந்து டோட்டலி வடிகோல் மெலடிக்காக ஒரு பண்ணேன். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் வந்து ஒரு கான்செப்டே வேறு. ஆமாம். அதாவது ஒரு அதில் ஒரு பாட்டு வந்து ராகா பேஸ்ட், அதாவது நம்ம இந்த கர்நாடிக் ராகா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதாவது ட்ரெயின்டு மியூசிஷனால். ஆமாம். ஸோ ராகா சம்மந்தப்பட்டு இப்படி பண்ணினால ஒரு பாட்டு. ஒரு பூவெழுதும் கவிதை சிறு தேன் துளியாய் உருளும், நதி நீர் எழுதும் கவிதை ஸோ இந்த மாதிரி ஒரு கர்நாடிக் பேஸ் வந்து ரொம்ப இப்போ பாப்புலர் ஆச்சு இந்த பாட்டு. ஸோ ராகத் பேஸ்ட் ஆச்சு. இந்த படமும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் சரண் இன்னொரு படம் பண்ணார், செகண்ட் பிக்சர். அது வந்து திருப்பி அதே அஜித், அதே வெங்கடேஸ்வரா ஃபிலிம்ஸ், அமர்க்களம். சேம் டீம் அமர்க்களம். ஆஹா. அமர்க்களம் வந்து அனதர் ஒரு என்னோட இது போச்சு. அதாவது அதில் வந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன்னு ஒரு 90, அதாவது பிரீத்லெஸ் மாதிரி ஒரு பாட்டு. அதுலேயே வந்து மேகங்கள் என்னை தொட்டு போனதுன்னு சொல்ல, மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டுன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு ஃபேமஸ். அதில் எல்லா பாட்டு, அதில் மகா கணபதி அது ஹிட்டு. அப்புறம் அதில் வந்து சரணம். ஆமாம், ரொம்ப நல்லா இருக்கு. அது மாதிரி அது ஒரு அந்த ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து அடுத்த படம் வந்து பார்த்தேன் ரசித்தேன் ஒரு படம் பண்ணேன். ஐயோ, பார்த்தேன் ரசித்தேனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்ஸ் எல்லாமே. அதுவும் அகேன் செகண்ட் எனக்கென ஏற்கனவே பிறந்த விழிவளோ, ஆஹா, பார்த்தேன் உனக்குன்னு, கிடைக்கலன்னு ஒரு பாட்டு. ஒரு 2-3 பல்லு பாடாமல் கஷ்டம்.
எனக்கென ஏற்கனவே பிறந்தவள் இவளோ, இதயத்தை கயிறு கட்டி இழுத்தவள் இவளோ, ஒளி சிந்தும் இரு கண்கள் உயிர் வாராம் சிறு இதழ்கள், என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என்னென்று அறியேனடி. என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே, அது என்னென்று அறியேனடி. பார்வை பார்க்கும் போதே உயிரில் பாதி இல்லை. லாலே தாலே இல்லை. நரரிராரே தரரிராரே எனக்கே எனக்கே. மைனர்லேருந்து அப்படியே இதுலேருந்து அப்படியே ராகம் வந்து மாறும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கம்போஸ் பண்ணுறது. பியூட்டிஃபுல். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு ஒரு லக் என்னென்னா, எல்லா படமும் அது ஆனால் வருஷத்துக்கு ஒரு 2 படம் அப்படி தான் வரும். அது ரொம்ப இது இன்னும் தொடர்ந்து பண்ணேன். நிற்கும் அது அப்படியே. அந்த 2-3 படம் வந்து எல்லா படமும் அப்படி ஹிட் ஆச்சு. ஆமாம். இப்படி ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் வந்து எனக்கு வந்து இதை மாதிரி ஒரு மாடர்ன் சாங்ஸ் பண்ணிட்ட அந்த டயத்தில் வந்து எனக்கு சேரனோட அறிமுகம் கிடச்சிது. ஸோ சேரன் வந்து அந்த கிராமத்து படம் பாண்டவர் பூமின்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ பாண்டவர் பூமியிலும் அகெயின் அது வந்து டோட்டலி ரூரல் சப்ஜெக்ட். இந்த நீங்கள் ஆமாம், இந்த இந்த இதுவரையும் பண்ண இந்த மாதிரி படமே கிடையாது, பாட்டே கிடையாது. ஸோ ஐ டிட் பாண்டவர் பூமி. அது அதாவது அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றம். உங்கள் படத்தில் நீங்கள் ஹமிங்ஸு ஆர்ஆரில் எவ்வளவோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பாடிருக்கீங்க. பட் முழு பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் தெரிஞ்ச பாடல் அவரவர் வாழ்க்கையில் தான். நிச்சயமாக அது டெஃபினட்டாக நீங்கள் இங்கே பாடி ஆகணும் இந்த மேடை. அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலாக்காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே, அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். காற்றும் கூட எங்களுடன் இரவினில் தூங்க இடம் கேட்கும். மழை துளி கூட என் தாயின் மடியினில் தவழ தினம் ஏங்கும். நத்தை கூட்டின் நீர் போதும், எங்களின் தாகம் தீர்த்து கொள்வோம். கத்தும் கடலும் கை கட்ட கவிதைகள் போலே வாழ்ந்து வந்தோம். தாயின் மடியில் தினம் இறந்து காலை மீண்டும் உயிர் பெறுவோம். கனவினில் காலையில் மொழிபெயர்ந்து சொல்லி சொல்லி சுகம் தினைப்போம். 5 எழுத்து புதுமொழியை அறிய வைத்தாள் என் அன்னை. அண்ணன் தங்கை 5 நேசம் கொண்டோம் தமிழ் மண்ணை. நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே, அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். ஃபேண்டாஸ்டிக். அதாவது இந்த பாட்டோடைய ரீச் வந்து சார், ஐயோ எனக்கு நான் ஒரு தடவை இங்கிலாந்து போயிருந்தேன். சரிங்க. அப்போது அந்த இலங்கை தமிழர்கள் இருக்காங்களே, ஆமாம், நிறைய அவங்க யூரோப்பில் இருக்காங்களே. அப்போ என்ன கேள்விப்பட்டேன்னா, அந்த லண்டனில் இந்த இலங்கை தமிழர்கள் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த பாட்டு இருக்குண்ணே. இந்த பாட்டு வந்து அவங்கள வந்து ரொம்ப பாதிச்சு. ரொம்ப இன்ஸ்பயர். எப்படின்னா, அவங்க தன்னோட இந்த கதையில் வந்து ஒரு நம்ம எப்படி சின்ன வயசில் வளர்ந்தோம், எப்படி ஒன்றா இருந்தோம், எப்படி நல்லா இருந்துச்சுங்க அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு அந்த வாழ்க்கையோடைய அந்த இலங்கையோடைய வாழ்க்கை வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற பாடலாம். ஆமாம், இதை வந்து எல்லா ஃபங்க்ஷன்லையும் இந்த பாட்டை வந்து அவங்க போடுவாங்க. 100% போடுவாங்க. அதாவது அவங்க குரூப்பாக அந்த பாட்டை கேட்பாங்க, போட்டுட்டு அது தன்னோட ஞாபகப்படுத்துகிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடல். உங்களுடைய இசை பயணம் ஒவ்வொன்று எடுத்தால் எத்தனை வெரைட்டிஸு. ரோஜா கூட்டம் எடுத்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிக்சர். பட்டி தொட்டி எல்லாம் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ தெரியாத ஒரு பையனே இருக்க மாட்டான்.
இந்த பாட்டு கம்போஸ் பண்ண ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்கண்ணே. அதாவது இந்த இந்த படத்தை வந்து அந்த ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறாரு அவர், ஸ்ரீகாந்த். ஆமாம். ஃபஸ்ட் டைம் ஆ. அந்த படம் முதல் படம் அது. அப்போது நான் வந்து டைரக்டர் சொன்னேன், இது மாதிரி அந்த எந்த ஒரு புது ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணான்னா முதல்ல அந்த 10 நிமிஷத்தில் வந்து அவங்க அந்த ஹீரோ வந்து இம்ப்ரெஸ் பண்ணால் தான் அவர் மேலே உள்ள கதை வந்து கேரி ஆகும். ஏன்னா முதல்ல பிடிக்கல வச்சுங்க, அப்புறம் எதுக்கு அந்த கதையை பார்ப்பாங்க பப்ளிக். கரெக்ட். அதனால் அதை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறது மியூசிக் சைட்லேருந்து பண்ணலாம். வெரி குட். அது எப்படி பண்ணணும்னா, இந்த ஹிந்தியில் வந்து பாபி ஒரு ரிஷி கபூர் வந்து அப்படி ஒரு யங் பர்சன் வருவார். ஆமாம். அந்த ஒரு மெலடியிலே வந்து அவ்வளோ ஒரு அந்த ஹீரோ மேலே ஒரு பிடிப்பு வந்துடும் அந்த பாட்டில். ஆமாம். அந்த மாதிரி இந்த இவருக்கு வந்து நம்ம ஒரு பாட்டு பண்ணோம். அப்போ தான் வந்து அந்த படத்தோடைய ஸ்டோரி கேரி ஆகும் ஆக்சுவலி. ஸோ அந்த சாங் ஷுட் பி வெரி இம்ப்ரெசிவ் அண்ட் மெலடிக். எஸ். நான் வந்து சொன்னேன். அப்போது அப்படி தான் வந்து இந்த ஆப்பிள் பென். ஆமாம், அக்செப்டட். ஸோ அப்போது வந்து நான் அதாவது பயங்கரமாக டான்ஸ் ஆடி இல்லைனா பயங்கரமாக ஃபைட் பண்ணாலாம் வந்து புது ஹீரோ வந்து ரொம்ப கஷ்டம் ரீச் ஆகிறது. ஆமாம். ஸோ இந்த மாதிரி சாங் மூலமாக ஈச்சாலாம் அப்படின்னு என்னுடைய கருத்து. அதுபடியே இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. கரெக்டாக அடித்த பாட்டு அது. ப்ளீஸ். ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காதல் நீரோ, வா. ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ, பூவின் மகளே நீ யாரோ, புன்னகை நிலவே நீ யாரோ, பாதி கனவில் மறையும் பறவை யாரோ, என்னை நீ பார்க்கவில்லை என்னுயிர் நொந்ததடி, பெண்ணே நீ போன வழியில் என்னுயிர் போனதடி, எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் தேம்புதடி. மின்னலை கண்டு கண்கள் மூடி கண்களை திறந்தேன் காணவில்லை, மின்னல் ஒளியை கையில் கொள்ள ஐயோ ஐயோ வசதி இல்லை, என்னை நோக்கி சிந்திய மழைத்துளி எங்கே விழுந்தது தெரியவில்லை, எந்த சிப்பியில் முத்தாய் போச்சோ இதுவரை ஏதும் தகவல் இல்லை, அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீர் தொடமாட்டேன், ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன், உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழமாட்டேன். எங்கோ ஓர் சாலை வளைவில் உன் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என்னுயிர் தேம்புதடி, ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ, ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ, கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ. ரொம்ப ஃபீல் எக்ஸ்ட்ரானரி. தேங்க்யூ. அதாவது கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ஒரு விஷயம் நான் இதில் வந்து ஒரு சின்ன குறிப்பிட விரும்புகிறேன். என்ன எந்த பாட்டு நான் சொன்ன எல்லா பாட்டுமே ஆமாம். ஹிட் ஆனதுக்கு வந்து என்னோட மியூசிக் மாத்திரம் காரணம் கிடையாது, லிரிக் வரிகள். ஆமாம், வரிகள்.
அப்புறம் இந்த பாட்டை பாடின திரு அனுராக் சிங்கர். ஸ்ரீனிவாஸ். முதல்ல இப்போ உன்னை பார்த்த விரும்பி எஸ்பிபி சார், உன்னோட வாழாத வந்து சித்ராவில், ஆஹா. இப்போது இது வந்து ஸ்ரீனிவாஸ். இப்படி ஒவ்வொருத்தருடைய கண்ட்ரிபியூஷன் வந்து அதே மாதிரி மியூசிஷியன்ஸ், யா, டெக்னீஷியன்ஸ், இட்ஸ் ஆக்சுவலி டீம் ஒர்க். டீம் ஒர்க். ஸோ அந்த விதத்தில் நான் என்னுடைய கிரெடிட் வந்து ஐம் ஒன்லி அதோடைய சொக்கோல்ட ஒரு லீட் கொடுக்குற ஆள் தான். அதை வந்து எனக்கு கொஞ்சம் லக் உண்டு. அது நல்ல நல்ல ஆட்கள் கூட பழகி நல்ல நல்ல மியூசிஷியன்ஸ், நல்ல நல்ல வரிகள் வந்து எனக்கு வந்து பேர் கிடைக்கிறது தான். எனக்கு இந்த படத்தில் நிச்சயமா, இது வந்து- தெலுங்கு நாக்கு இந்த பாடல் எனக்கு தந்திருக்கீங்க. நிச்சயமாக அது தெலுங்குலேயும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. ஹிட் தெலுங்குல. యాపిల్ పిల్ల నీవెవరో, ఐస్ క్రీమ్ పిల్ల నీవెవరో, కన్నులతోటి కలిసే నీవే, పువ్వుల పిల్ల నీవెవరో, ఉన్నగై నిలవా నీవెవరో, ఆలలే లాలే తాలలే లాలే లాలే, எங்கோ ஓர் சாலை வளைவை பின்பம் தொலைந்ததடி, నన్నునే మర్చిపోయి నువ్వు తోటి ఉన్నానే. பெரிய ஹிட்டு. எத்தனை கச்சேரியில் அந்த அந்த பாடல் இன்னைக்கு ஒன்று, இதுக்கு ஒரு தனி கூட்டமே இருக்கும். மெலடி செக்ஷனில் பாடல்கள் கேட்கும் பயங்கர 6-8 போயிட்டுருப்போம் கச்சேரி நடுவில். சார் ஆப்பிள் பில்லா. ஆமாம், அது மாதிரி ஒரு இல்லை, என்றைக்குமே ஒரு நல்ல கருத்துள்ள பாடல், நல்லது ஒரு மெலடிக்கு ஒரு நல்ல நிலைத்து ஸ்ட்ரக்சர் நிற்கும். உள்ள பாட்டுக்கு வந்து என்றைக்குமே மரியாதை இருக்குங்கிறது என்னுடைய. எவர்கிரீன் சாங்ஸ். அதுக்கப்புறம் ஜே ஃபிலிம், ஜே அது பற்றி ஜேஜேல உனே நான் மே மாதம் 98 மேஜர், ஐயோ காதல் மழையே, அப்படி நிறைய பாடல் ஹிட் ஆச்சு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து எனக்கு இந்த இந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட் வந்து, மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வந்து என்னோட கேரியரில் வந்து ஜெமினின்னு படம். ஆமாண்ணே. ஜெமினி படம் வந்து ஒரு ட்ரெண்ட். அதாவது இந்த மாதிரி ரொம்ப மெலடி ராகம்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு நான் வந்து ஒரு ஓ போடுன்னு ஒரு பாட்டு, அப்படியே மாறிட்டீங்க. ஆமாம், அந்த பாட்டு வந்து நான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட சொல்கிறேன். நான் வந்து மலேசியா போயிருந்தேன். சரிங்க. மலேசியா போகும்போது அங்கே வந்து அந்த வந்து அங்கே அந்த நைட்டில் பாடுவாங்க, பப்ஸில் பாடுவாங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தா ஒரு 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 பர்டிகுலர் ரிதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்கே ஒரு இந்த மாதிரி ஒரு, அதாவது 6-8 தான், பட் ஒரு பேட்டர்ன் ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இந்த பேட்டர்னை வந்து அங்கே முதல்ல நான் கேட்டேன். நான் வந்து அது வந்து மலேசியன் சாங், எந்த சாங் தெரில, அது ஏதோ பாடினாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் ரொம்ப பிடிச்சது எனக்கு. கரெக்டாக நான் வந்து ஜெமினி பிக்சர், ஏவிஎம் பிக்சர், பெரிய, அதாவது கரியரில் ஒரு பெரிய கம்பெனியோட மாற்றம், அகைன் சரணோட பிக்சர். ஸோ ஒரு வித்தியாசமான பாட்டு பண்ணணும்னு அவர் சொன்னார். எனக்கு இந்த செகண்ட் ஹாஃபில் வந்து வருது, ஸ்பீடாக இருக்கணும் அந்த படம் அப்படின்ட்டு. ஸோ அந்த படம் வந்து அவர் சொன்னது, ஆனால் வந்து ஒரு வரிகள் மட்டும் சொல்கிறேன். அந்த ஓ போடுன்னு ஒரு, அதாவது ஒரு மோட்டிவேட் ஹிப்பிப் புரே, ஒரு ஒரு உற்சாகப்படுத்துகிற ஒரு லைன் இது. அதை வந்து எங்கள் கோயம்புத்தூர் சைட்லாம் வந்து சொல்லுவாங்க ரொம்ப அதிகமாக. நீங்கள் இதை மையப்படுத்தி இதை வச்சுட்டு ஒரு பாட்டு பண்ணுங்க அப்படின்னாரு. நான் வந்து இதை கம்போஸ் பண்ண விதத்தையும் சொல்கிறேன். அதாவது அவர் இதை சொல்லிட்டாரு. நான் வந்து வேறு ரெக்கார்டிங்கில் இருந்தேன், வேறு பிக்சர் ரெக்கார்டிங். அப்போ அப்படியே கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த சும்மா இதை பற்றி இந்த ரிதம் பற்றி நான் மியூசிஷியன் கூட பேசிகிட்டு இருந்தேன். இப்போ உடனே தோணுது இதில் பண்ணலாமே அப்படின்னு. உடனே நான் வந்து அதை சும்மா அப்படியே ஒரு நடுவில் ஒரு டியூன் போட்டு, அந்த டியூன் போட்டு நான் தொடர்ந்து அந்த வரிகளை போட்டு ஒரு பண்ணியிருந்தேன். அது உடனே நான் வந்து ரொம்ப பிடிச்சது. அது எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அனுப்பி பண்ண உடனே நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் டைரக்டருக்கு அனுப்பிச்சேன் அவருடைய அப்ரூவலுக்கு. இது முதல்ல போட்ட டியூனே ஓகே ஆச்சு. டியூனே ஓகே ஆச்சு. அது வந்து நான் அது அதுக்குன்னு உட்கார்ட்டு நான் பாட்டில் வேறு ஏதோ ஒர்க்கில் இருந்தேன். கேப்பில் தக்குன ஒரு ஞாபகம் வந்து இந்த பாட்டு நான் கொடுத்து அனுப்பிச்சேன். ஸோ ஹீ லைக் இட் வெரி மச். அண்ட் அவர் உடனே இது ஓகே பண்ணார். அப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்கல்ல, அதாவது அந்த அளவு இந்த உலகம் முழுக்க எவ்வளவு பெரிய, ஃப்ரம் பிக்கஸ்ட் பப்ஸ் டு ரோட் சைடு டீ ஷாப்ஸ் வரையும் எனக்கு வந்து இந்த அனுராதா ஸ்ரீராமுக்கு வந்து அவங்க ரொம்ப அருமையாக பாடினாங்க. ஸோ அது ஒரு இந்த படத்தை வந்து நான் வந்து, அதாவது நீங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து ஒரு வேர்னுட்டு தான் வந்து சந்தங்கள்லாம் மாற்றி கம்போஸ் பண்ணுவேன். அப்படி தொடர்ந்து வரிகள் வந்து ஒரு லீஃப் மாதிரி போடுவோம். அது கண்டிப்பாக கேட்டு ஆகணும். நிச்சயமாக. நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி, நெத்தி கொதிக்குது ஜெமினி ஜெமினி, நெஞ்சு காத வச்சு கவனி கவனி ஜெமினி ஜெமினி கவனி கவனி, மண்டை வெடிக்குது ஜெமினி ஜெமினி, மார்பு துடிக்குது ஜெமினி ஜெமினி, மச்சம் அடிக்குது ஜெமினி 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 கவனி கவனி ஜெமினி 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 கவனி 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 காமினி 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 கவனி 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 காதலிக்க நான் இருக்கே கவலை எல்லாம் விட்டு போடு, கொக்களுக்கு சுலுக்கெடுக்கும் வித்தை
போடு ஓ 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 போடு நெஞ்சு துடிக்குது ஜெமினி ஜெமினி நெத்தி கொதிக்குது ஜெமினி ஜெமினி நெஞ்சு கார வச்சு கவனி கவனி ஜெமினி ஜெமினி கவனி கவனி ஜெமினி 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 கவனி 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 மீன் தொடாத பூனையா தேன் தொடாத தேனியா ஆண் தொடாத பெண்மையா அள்ளி தின்னவா லட்சம் பெண்ணில் உள்ளது உன் மச்சம் தண்ணில் உள்ளது எந்த முகத்தில் உள்ளதோ எண்ணி சொல்லவா தாகம் ஒண்ணு வந்து புட்டா தண்ணி இல்ல பேதமில்ல மோகம் ஒண்ணு வந்து புட்டா முகவரியே தேவையில்லை தொட்டாச்சு தொட்டாச்சு தொடாத பாகம் தொட்டாச்சு விட்டாச்சு விட்டாச்சு நான் தொட்டதெல்லாம் விட்டாச்சு அள்ளி மடல் மேனியில நல்ல இடம் கண்டு விட்டேன் எந்த இடம் ருசியதையும் அந்த இடம் கொள்ளையிட்டேன் ஓ போடு ஓ போடு ஓ போடு ஓ போடு ஓ போடு ஜெமினி ஜெமினி நெஞ்சு அடிக்குது ஜெமினி ஜெமினி நெஞ்சு காத வச்சு கவனி கவனி ஜெமினி ஜெமினி கவனி கவனி மண்டை வெடிக்குது ஜெமினி ஜெமினி மார்பு துடிக்குது ஜெமினி ஜெமினி மச்சம் அடிக்குது ஜெமினி 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 கவனி கவனி இந்த பாட்டோட சம்மந்தப்பட்ட இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அண்ணா நான் ஒரு தடவை வெளிநாட்டில் மலேசியா நாட்டில் வந்து ஒரு டாக்ஸியில் போயிட்டு இருந்தேன். அப்போது அந்த டிரைவர் வந்து ஒரு சைனீஸ் அது. ஓ அப்போ அவர் சொன்னார், நீ இந்தியாவிலேருந்து வரையா அப்படின்னு. ஆமாம் சார், ம் இந்தியன் பாட்டு ஒன்று போடுறேன் பாரு இப்போ அப்படின்ட்டு இந்த பாட்டை எடுத்து போடுறாரு. இது யார்? நான் அந்த ஃபோட்டோ பாரு, அதில் வந்து அதாவது சீடியை பாரு, என்னோடய ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். ஸோ இட் இஸ் சமயம் அந்த மாதிரி ஒரு கேலப் சாங், ஒரு கேலப், அதாவது மேடையில் கச்சேரி இன்னொரு 1/2 hour 45 minutes முடிக்க போகிறோம், நம்ம டெஃபினட்டாக அடுத்த கச்சேரி கூப்பிடணும் அந்த பார்ட்டி அப்படின்ற செக்மெண்ட் வரும். அந்த செக்மெண்ட்டில் யூஸ் பண்ணுற ஃபஸ்ட்டு சாங்கே இது. அடித்த உடனே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கவங்க எல்லாம் டர்ன் பண்ணி இந்த பக்கம் வந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த படத்துலையுமே எல்லா பாட்டுமே ஹிட் ஆச்சு. உதாரணத்துக்கு வந்து பெண்ணுறுத்தி, ஐயோ தீவானான்னு ஒரு மெலடி சாங், காதல் என்பதா காமம் என்பதா, நான் ஒரு பிட் சாங் பாடுவேன். அது பாடுங்க சார். காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் உள்ளே உணர்ச்சியா, உயிரை உயிரால் உள்ளே குடைந்து உயிரின் உயிரை உணரும் முயற்சியா, வெண்ணிலா தோன்றி விண்ணில் சிரித்தது, பூவிழுந்ததில் பூமி குளிர்ந்தது. காதல் காதல் இது காதல் என்றே, காதல் காதல் இது காதல் என்றே, காற்றில் காற்றில் ஓர் ஓசை கேட்குதே, காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் இன்னொரு உணர்ச்சியா. டச்சிங், பயங்கர டச்சிங். தேங்க்யூ. ஆர்ஆரில் அந்த மாதிரி ஒரு இந்த இந்த படம் ஜெமினி வந்து ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். தீவானா ஒரு டிஃப்ரெண்ட் சாங். அது தீவானா ஓ தீவானா நெற்றி நனைத்தவன் நீதானா, தீவானா ஓ தீவானா நெஞ்சை புரிந்தவன் நீதானா, என் வீட்டு கோலத்தின் உள்ளிக்குள் ஒளிந்து தன் காதல் சொல்லும் மாய கண்ணனா, தீவானா ஓ தீவானா நெற்றி நனைத்தவன் நீதானா. அதாவது இந்த படத்தை வந்து ஹீரோயின் வந்து ஒரு மார்வாடி பண்ணாங்க. ஸோ அது வந்து ஹிந்தி பாட்டோடைய சாயலில் பண்ணணும். அதெல்லாம் முதல்ல தீவான்னு வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி சரணத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் சாங் ஹிந்தி பாட்டோடைய ஒரு மிலி இக்கச் நபி சே கோய் ஆகே ந பீச்சே தும் ஹி கஹோ கோய் பாத் ஹேங்கிற வந்து ஒரு ஹிந்தி பழைய பாட்டோட அதை அப்படியே சரணம் லிங்க் பண்ணி நான் ஹிந்தி பொண்ணு அந்த பாடத்தில் பாடும். ஸோ அதை லிங்க் பண்ணி பாடின பாடல் இது.